Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம 12th Mathsல Applications of Matrices and Determinants அதாவது Chapter 1ல Exercise 1.7 பார்க்கறதுக்கு முன்னாடி Homogeneous System of Linear Equations என்னன்னு பார்க்கலாம். A homogeneous system of linear equations is a set of linear equations where all the constants on the right hand side are 0. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு system of linear equationsல right hand sideல வர constant values எல்லாம் 0 வந்துச்சுனா அப்ப இந்த system of linear equations homogeneous system of linear equations னு சொல்லலாம். இப்போ இந்த general form of linear equations பாருங்க. இதுல m வந்து என்ன number of equations, n வந்து என்ன number of unknowns. ஏன்னா a11 a21 till am1 சப்போஸ் mோட வேல்யூ 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ a51 அப்போ உங்களுக்கு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் m வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இதில் n வந்து என்ன நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நாங்கள் பாருங்கள் x1 x2 till xn சப்போஸ் xn பதிலாக x5 இருந்துச்சுன்னா அப்போ அன்னோன்ஸ் வந்து 1 2 3 4 5 அன்னோன்ஸ் இருக்கும். அதனால m வந்து நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், n வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? ax ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m cross 1. இதில் a மேட்ரிக்ஸ் என்ன? கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். அப்போ கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்லாம் எழுதிக்கணும். x1 என்ன? காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதாவது அன்னோன்ஸ் என்ன அதெல்லாம் எழுதிக்கணும். ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m cross 1. 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் m cross 1, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வர ஜீரோஸ்லாம் வந்து ஒரு வெக்டராக எழுதிக்கணும். m cross 1 ஆர்டர், ஏன்னா m rows into 1 column. அடுத்து ட்ரிவியல் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். the system always has at least one solution. அதாவது homogeneous system of equationsக்கு at least one solutionாவது இருக்கும். அது என்னன்னா x1 equal to x2 till xn equal to 0. இதுதான் வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லும். this is called the trivial solution. by Rouch-Capli theorem we can say that any system of homogeneous linear equations is always consistent. அதாவது Rouch-Capli theorem மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்னா எனி சிஸ்டம் ஆஃப் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அடுத்து நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எப்போ வரும்னு பார்க்கலாம். கேஸ் 1 என்ன? m less than n. m வந்து என்ன? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், n வந்து என்ன? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லலாம். மோர் அன்னோன்ஸ் தேன் ஈக்குவேஷன்ஸ். எக்ஸாம்பிள் சப்போஸ் 2 equations and 3 unknowns. The system always has non-trivial solutions. Infinite solutions exist including the trivial one. அடுத்து case 2. m equal to n. அதாவது number of equationsம் number of unknownsம் சேமாக இருக்கும்போது எப்போ வரும்னா determinant of a not equal to 0 வந்துச்சுன்னா only trivial solution மட்டும்தான் இருக்கும். determinant of a equal to 0 வந்துச்சுன்னா அப்போ non-trivial solution exist. அடுத்து கேஸ் 3. m greater than n. அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து அன்னோன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ டிபெண்ட்ஸ் ஆன் ரேங்க். ஏன்னா ரேங்க் வந்து லெஸ் தேன் என்ன இருந்துச்சுன்னா அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.